நான் வந்தவர்களை வாழ வைக்கணும். தாராளத்தை கொடுக்க முடியாதுங்க. மறுபடியும் நான் விஷால் ரெட்டியில சொல்லி பிரச்சனை பண்ணாதீங்க. நான் ஜாதி பத்தி பேசல. நீ சமீரா ரெட்டி எப்படிப்பா கூப்பிடுவ? ஊர் வச்சு சேச்சிய வச்சுட்டு நீ இந்த கேள்வி கேட்கறியா? காமெடி பண்றீங்களா? ராஜ் கபூர் குடும்பம் நார்த்ல இருக்கு, சவுத்ல எம்ஆர் ராதா குடும்பத்துல தான் இவ்வளவு பேர் இருக்கிறோம். என்ன விஷயமா இருந்தாலும் நாங்க நடுவுல வந்து நின்று சண்டை போடுவோம். நீ வருவியா? கார்த்தி, நீ விஷால் பின்னாடி நின்றுட்டு ஒழிச்சுக்கிட்டு பேசுற. விஷால முன்னாடி விடுற பாவம், அவன் திட்டுவாங்க எல்லாரையும். எனக்கு என்ன திட்ட தெரியாதா? ரவி அண்ணனை விட அவருக்கு தான் நிறைய ட்ரைனிங் எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு ஷாக்கு, என்ன சிம்பு அப்படின்னா வருதுங்க, ஃப்ளோல வருது. சல்யூட் யூ சிம்பு. தமிழண்டா இதுவரைக்கும் கெஞ்சி பார்த்துட்டேன், நல்லா பேசி பார்த்துட்டேன். எல்லாரும் வீட்டுக்கு போய் என்ன சண்டை போடுறீங்க? எதுக்கு என்ன பார்த்து ஓடுறாங்க எல்லாரும்? எதுக்கு ஓடுறீங்கப்பா? நான் கார்த்திகிட்ட கேட்டேன், நீ எவ்வளவு நாள் ஓட போற என்ன பார்த்து? உன் வீட்டுல நான் உட்கார்ந்து இருக்கேன், வா பேசு அப்படின்னு. நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். போனவங்க இன்னும் வரல. விஷால் இங்க அனைவரும் சொல்லிவிட்டார்கள். மறுபடியும் நான் விஷால் ரெட்டியில சொல்லி பிரச்சனை பண்ணாதீங்க. நான் ஜாதி பத்தி பேசல. நீ சமீரா ரெட்டி எப்படிப்பா கூப்பிடுவ? மன்மோகன் சிங்கை எப்படி கூப்பிடுவீங்க? மன்மோகன் சொல்லுவாங்க, பிரதமர், முன்னாள் பிரதமர். நான் அந்த வகையில அவர் அப்பா பேர் தான் சொன்னேன். நான் விஷால் ராஜா நான் சொன்னேன். விஷால் ரெட்டி உங்க அப்பா பேரு ஜி.கே. ரெட்டிப்பா. நான் அதே மாதிரி கார்த்தி சிவகுமார் அப்படின்னு சொன்னேன். உங்க அப்பா பேர் மரியாதையா கூப்பிட்டதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையா? நான் வந்தவர்களை வாழ வைக்கணும். தாராளத்தை கொடுக்க முடியாதுங்க. எல்லாம் பேசியாச்சுங்க. என்ன ஒரு வீட்டுல சண்டை நடந்தா கூப்பிட மாட்டோமா? ஆனா இதுல என்ன ஒரு உண்மை தெரிஞ்சதுன்னா, யாருக்குமே அந்த அணியில இருக்கிறவங்களுக்கு புரியல. எல்லாரும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. விஷால கேட்டா எனக்கு எம்ஜிஆர் கட்டணும்னா வேணும் அப்படிங்கிறாரு. அவர் கட்டலப்பா, நடிகர் திலகம் கட்டாதுன்னு நான் திருப்பி சொல்றேன். அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ண சொல்றீங்க? கார்த்திகிட்ட சொல்றேன், அக்கா நீங்க பேசாதீங்க அக்கா, 100 சதுரடி கூட அங்க கிடையாது. 2500 போட்டிருக்கப்பா, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு போயிடுறாங்க. எல்லாரும் மாறி பேசுறேன். வடிவேல் பத்தி நான் பேசுறேன் இல்லைங்க, காமெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் அவரை கடைசியா சந்திச்சது வந்து விமானத்துல. அப்ப என் கணவர் ஒரு படத்துக்காக நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப என் சின்ன பையன் ராகுல், அவனுக்கு வடிவேல் நான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு தான் பிடிக்கும். நீங்க உங்க டேடி கூட நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. அரசியல்வாதியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் வாழ்வு கொடுக்க மாட்டேன்னு யார் சொன்னது? யாரு சொன்னது? அவர் நடிச்ச அந்த அரசியல்வாதி, அரசியல்ல இருக்கிறவங்க கூட அவர் நடிக்க மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு வாழ்வு வந்துடுமா? யாரு இன்னைக்கு எங்க இருக்காங்க, நீ எங்க இருக்க? என் ஆபீஸ் முன்னாடி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க, காணவில்லை. நான் அவசரமா என்னடா என் ஆபீஸ் முன்னாடி காண போஸ்டர் போட்டிருந்தாங்க. ரொம்ப தமாஷா இருந்தது. ஆனா இதை தமாஷ் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல. இப்போ பார்த்தேன் எனக்கு ஷாக்கு, என்ன சிம்பு அப்படின்னா வருதுங்க, ஃப்ளோல வருது. நான் அதுக்காக நான் சிம்பு கிட்ட சொன்னேன், ஐ சல்யூட் யூ சிம்பு. தமிழண்டா என் கணவனை பார்த்து நீ தமிழனான நீ கேப்பியா? யாரு உன் பக்கத்துல சொல்ற? நீ ஊர் வச்சு சேச்சிய வச்சுட்டு நீ இந்த கேள்வி கேட்கறியா? காமெடி பண்றீங்களா? எம்ஆர் ராதாவுக்கு பிறந்தவங்கிற தைரியத்துல சொல்ற, ஒரு திமிரல சொல்றேன். எங்க குடும்பத்துல நிறைய பேர் இருக்கோங்க, இங்க இருக்க சினிமாவில. யாருக்கு நீங்க சொல்லுவீங்க? ராஜ் கபூர் குடும்பம் நார்த்ல இருக்கு, சவுத்ல எம்ஆர் ராதா குடும்பத்துல தான் இவ்வளவு பேர் இருக்கிறோம். பேர் சொல்லக்கூடிய அளவுல என்னமோ குடும்பம் நிக்கிறாங்க, குடும்பங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நடிகர் சங்க மெம்பர் ராதா
அதுக்கப்புறம் தான் ராம்கி நிரோஷாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்புறம் குடும்பமா என்ன குறை சொல்றீங்க? இன்னைக்கு நாங்க எது தைரியமா இருந்தா என்ன விஷயமா இருந்தாலும் நாங்க நடுவுல வந்து நின்று சண்டை போடுவோம். நீ வருவியா? நீ வருவியான்னு நான் கேட்கிறேன். கார்த்தி, நீ விஷால் பின்னாடி நின்னுட்டு ஒழிச்சுக்கிட்டு பேசுற. விஷால முன்னாடி விடுற பாவம், அவன் திட்டு வாங்குற எல்லாரையும். வா முன்னாடி வா. நாசர் பாவம் ரொம்ப நல்லவர், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் பாதி தான் பேசுவார். ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா பாதி தான் பேசுவார், மீதி நான் புரிஞ்சுக்கணும். நானே சொல்லுவேன், நான் ஒரு அன்பா கூப்பிடுவேன், தயவு செஞ்சு தான் பண்ணேன். ஏன் எங்களை யூஸ் பண்றேன், சும்மா இருப்பா அப்படின்னா. இல்ல அவருக்கு கொஞ்சம் கம்யூனிசம் தாட் சொல்வாரு, எது இருக்குதோ அதை எதிர்த்து பேசணுங்கிற ஒரு தன்மை உள்ளவர். அவர் தலைமையில இந்த சொல்லல, எல்லாரும் விஷால முன்னாடி தள்ளிவிட்டு அந்த பையன் பாவம், ஒண்ணுமே தெரியாது. அது மட்டும் படிச்சு சொல்றேன். நன்றி மறப்பது நன்றல்ல, அதுதான். பட் பரவாயில்ல, நன்றி மறந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நாங்க இங்க எல்லாரும் வந்திருக்கோம். நான் இன்னும் ஒற்றுமைக்காக, நான் ஒற்றுமையை தான் விரும்புகிறேன். ஒற்றுமையா எல்லாரும் இருக்கும். இந்த மாதிரி 10 பேர் முன்னாடி உங்களோட திட்ட விடாதீங்கப்பா, அசிங்கமா இருக்கு. எனக்கு என்ன திட்ட தெரியாதா? ரவி அண்ணனை விட அவருக்கு நிறைய ட்ரைனிங் எனக்கு கொடுத்துருக்காரு. இல்லம்மா, நீ அந்த வார்த்தை கரெக்டா சொல்லல. நல்ல வார்த்தை தான், திட்டது. அதாவது ஏண்டா இப்படி செய்யற அப்படின்னா, ஏண்டா அப்படிங்கறது டால இப்படி போடுன்னு சொல்றாரு. பட் உண்மையிலே எனக்கு அவரோட இவ்வளவு வருஷம் எனக்கு அண்ணன் தான். ஆனா எனக்கு அவரோட பழகுற நேரம் எனக்கு கிடைக்கல, அவரோட பாக்குற எனக்கு சந்தர்ப்பம் இல்லை. இந்த தேர்தலில் தான் நான் அவரை நேரடியாக நிறைய பேசியிருக்கேன். இது சத்தியம். அவரோட வேலை செஞ்சிருக்கேன். என்னப்பா என்னென்ன போயிடுவோம். அவங்க ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள பார்ப்பேன், ஹலோ ஹலோன்ட்டு போயிடுவேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், I have not seen a wonderful person like you. பாதுகாப்பு கேட்கறாங்க, யார்கிட்ட இருந்து? என்கிட்ட இருந்தா? யாராவது என்ன பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல ரவி என்ன பயப்படுறீங்களா? ஏன் நாங்க யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டோம். என்கிட்ட நல்லா இருந்தா நான் நல்லா பேசுவேன். என்கிட்ட ஒரு மாதிரியா பேசினா உன்னை விட நான் ஜாஸ்தி பேசுவேன். யார்கிட்ட பயப்படுறீங்க? ஒரு சங்கத்துல 3200 போட்டோ என்னமோ சில்ற, அதுக்கு இந்த ஆர்ப்பாட்டமா, இந்த அசிங்கமா? நான் கையெழுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இனிமேல் அதை நீங்க ஜெயிக்க போறது இல்லை, அது உறுதி. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். இனிமே இந்த சினிமா உலகத்தை இந்த மாதிரி பிழைவுபடுத்தி பார்க்காதீங்க.